ஹே காய்ஸ், நான் உங்களுடைய சீரியஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்ஸ் ஹியூமன்ஸில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் பார்ட் 3 தான் guys. நம்ம சேனலில் ஏற்கனவே ஒன்ஸ் ஹியூமன்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி சில பல வீடியோஸ் போட்டிருப்போம். அதை பார்க்கலாம் போய் பாருங்க guys. ஏன்னா அதெல்லாம் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம இன்றைக்கான இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆயில் ஃபார்மிங் தான் guys. ஓகே, இது நம்ம ஒருக்கா வச்சோம்னா அன்லிமிட்டெட் காய்ஸ். சரியா, நீங்கள் இந்த ஒன்ஸ் ஹியூமன்ஸ் எவ்வளோ நாள் ப்ளே பண்ணுறீங்களோ அவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு ஆயில் தந்து கொண்டே இருக்கும். அதோட இது பேசிக் டைப்பில் பிகினர்ஸுக்கானது தாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளாக கட்டியிருக்கேன். இதை வந்து இந்த கேமில் க்ரூட் ஆயில்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இந்த க்ரூட் ஆயிலை வச்சு நம்ம என்னென்ன பண்ணுறது, இதுக்கு நம்ம எவ்வளோ மிமிட்டிக்ஸ் அன்லாக் பண்ணணும், இதை நம்ம எப்படி கட்டுறது, இதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும், எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் guys. அதோட இந்த க்ரூட் ஆயிலை வச்சு நம்மளால் பெட்ரோல் கிராஃப்ட் பண்ண முடியும் guys. அதாவது இந்த கேமில் பேர் வந்து போர்ட்டபிள் மிக்ஸ்டு ஃபியூல்னு நினைக்கிறேன் guys. ஓகே, அது அந்த ஃபியூலை வச்சு நம்மளால் ப்ரீமியம் பேரல் ஃபியூல் கட்ட முடியும் guys. வேறு லெவல். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த க்ரூட் ஆயில் ஃபார்மிங் பண்ணணும் guys. அதுக்கு நீங்கள் மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் guys, இந்த மாதிரி கீழே கருப்பாக இருக்கான்னு பாருங்க guys. ஓகே, இந்த இப்படி மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா guys, கொஞ்சம் கொஞ்சம் இந்த இப்படி ப்ரௌனாக இருக்குது. இங்கே இந்த இடமா இருந்தாலும் சரி, இந்த இடமா இருந்தாலும் சரி, இந்த பாருங்க guys, எல்லாருமே ப்ரௌனாக இருக்குல்ல இந்த இப்படி கீழே இந்த கோடு இதெல்லாமே ஆயில் ஃபார்ம் பண்ணக்கூடிய இடம் guys. நீங்கள் இந்த ப்ரௌனாக இருக்கிற இடத்த விட்டு வேறு எங்கேயுமே ஆயில் ஃபார்ம் பண்ணிடலாது. சரியா guys, இந்த மாதிரி ப்ரௌனாக இருந்தால் அந்த கீழே பார்த்தாலே தெரியும் guys. இப்படி இந்த அந்த பைப் போகிற இடங்களில் மட்டும்தான் guys நம்ம ஆயில் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, அது நான் ஏன்னு சொல்கிறேன். மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம் guys இது. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ அந்த செட்டப்பை காட்டிடுறேன். இதுதான் guys அந்த செட்டப். ஓகே, இப்படி தான் இருக்கும். சரியா guys, நான் இந்த செட்டப்பை காட்டிடுறேன் guys. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் மிமெட்டிக்ஸ்குள்ளே என்னென்ன அன்லாக் பண்ணணும்னு காட்டுறேன் guys. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக லொஜிஸ்டிக்குள்ளே தான் இருக்குங்க guys, எப்பயும் போல். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அன்லாக் பண்ண வேண்டியது இந்த வாட்டர் டேங்க் guys. இதுக்கு லோக் அகசிவ் மெட்டல் ஸ்கிராப்ஸ். ஓகே, நீங்கள் அடுத்தது என்ன மெயினாக அன்லாக் பண்ண வேண்டியது வந்து இந்த வாட்டர் பம்ப்ஸ் guys. சரி, இந்த ரெண்டுமே உங்களுக்கு வரும். இந்த ரெண்டுமே முக்கியம் தான் guys. ஓகே, ஆனால் இந்த இதுக்கு முக்கியம் இல்லை. நம்ம அசிட் ஃபார்மிங் தான் வாட்டர் பம்ப் முக்கியம். நான் ஏன் அப்படி நான் வித்தியாசமாக கட்டியிருக்கேன் அதை பாருங்கள் guys. மூன்றாவது வந்து ஜென்ரேட்டர் guys. ஜென்ரேட்டருக்கு நீங்கள் இந்த பவர் அப்கிரேட் இதுதான் நீங்கள் பேசிக்காக நீங்கள் இதை கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா guys, நான் வந்து இது கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன அசிட் ஃபார்மிங்கில் கூட சொல்லியிருப்பேன். பரவாயில்ல, நான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன் guys. ஓகே, அதை நான் காட்டிகிட்டே சொல்லிடுறேன். அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம அன்லாக் பண்ணணும் guys, அதை காட்டுறேன் guys. சரியா, நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஏதோ இருக்குது guys, அது வருது இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது இந்த ரிஃபெக்டரி ஃபெசிலிட்டி, இது நம்ம கட்டணும் guys. ஸ்மால் ரிஃபைனரி ஃபெசிலிட்டி, இதை நம்ம கட்டியே ஆகணும். இது கொஞ்சம் முக்கியம் guys, அதை நான் ஏன்னு சொல்கிறேன். ஓகே guys, நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக இதில் என்னென்ன கட்டணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நான் உங்களுக்கு ஜென்ரேட்டர்லேருந்தே வாரேன் guys. ஓகே, எப்பயும் போல். ஓகே guys, இதான் நான் கட்டியிருக்க ஜென்ரேட்டர். இது வந்து டிவியேஷன் எனர்ஜி ஜென்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் guys இருக்கிறதுலே இந்த கேமை நான் பார்த்த வரைக்கும் என்ன பவர்ஃபுல்லான ஜென்ரேட்டர். இப்போ ஒரு ஜென்ரேட்டர் 35 வெக்ஸ் வந்து தரும். ஓகே guys, வேற ஒன்றும் இப்படி இல்லை. அடுத்து வந்து இந்த ஜென்ரேட்டர் வேலை செய்யணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பொல்யூட்டட் ஏரியாவில் இருக்கணும் guys. இந்த பொல்யூட்டட் ஏரியா கண்டுபிடிக்க இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் காட்டுது 105. இப்படி இருந்தால் மட்டும் தாங்க பொல்யூட்டட் ஏரியா அந்த இடம். அதே மாதிரி உங்களுக்கு சானிட்டி கூடி கொண்டு இருக்கும் அந்த இடத்துல. அந்த ஹெச்பியில் கருப்பு கலரில் வரும். ஓகே guys, ஹெச்பி பாரில். நெக்ஸ்ட்டு அப்படி உங்களுக்கு நீங்கள் பொல்யூட்டட் ஏரியாவில் இல்லைன்னா சிம்பிள் guys, இதுக்கு நீங்கள் டிவியேஷன் எனர்ஜியை கொடுக்கணும். அப்படின்னு என்னென்னா, இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கேன் இப்படி டிவியேஷன் நம்ம கேப்சர் பண்ணி ஒரு பெட்டிக்குள்ளே வைப்போம் guys. அந்த பெட்டியிலேருந்து நம்ம வயரை கனெக்ட் பண்ணி இதுக்கு வச்சா டிவியேஷன் எனர்ஜியை வச்சு இது வேலை செய்யுங்க guys. அந்த எனர்ஜியை வச்சு தாங்க டிவியேஷன்ஸும் அது அதோட வேலையை பார்க்கும். அதனால் அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெஸ்ட் ஐடியா. அதனால் நீங்கள் அப்படி பண்ணாங்க உண்மையாக சொன்னால். ஓகே guys, அப்படி இல்லைன்னா நீங்கள் இதே கட்டலாம். சரியா, இந்த ஜென்ரேட்டர் இந்த இருக்குது இந்த பவர் அப்கிரேட் ஜென்ரேட்டர் guys. அலுமினியம் இங்கோட், கோப்பர் இங்கோட், ஸ்பெஷல் பார்ட்ஸ், வேஸ்ட் பிளாஸ்டிக், எலக்ட்ரானிக் பார்ட், ஃபியூஸ், இது இருந்தாலே நீங்கள் கட்டிடலாங்க guys. என்ன நான் ஏன் இன்னொரு மைனஸ் என்ன guys இந்த ஜென்ரேட்டரில் இந்த பாருங்கள், இதாங்க guys அது. இதுக்கு வந்து 100 டங்ஸ்டன் இங்கோட் guys. எலக்ட்ரிக் பார்ட் 40, ஆட்டோமேட்டிக் பார்ட் 40, ஸ்பெஷல் பிளாஸ்டிக் இதுவும் முக்கியம் guys, இதுவும் 40. ஸ்டார்டர் ஸ்டோர்ஸ் guys, சரியான கடுப்பு 100 கேட்டாங்க. இந்த மொத்த ஸ்டார்டர்ஸும் இதிலே முடிஞ்சு பாருங்கள். இப்போ 200 தான் மிச்சம் இருக்குது. நான் ஒரு 900 என்கிட்ட வச்சுருந்தேன். அது நிறைய உண்மையாக சொன்னால் செலவழிச்சிட்டேன் சில பல விஷயத்துக்காக. முக்கியமாக இந்த ஜென்ரேட்டர் 5 செஞ்சுருக்கேன் guys. இந்த 5க்கே 500 ஸ்டார்டர் ஸ்டோர்ஸ் கேட்டுட்டு. அப்போ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் செய்யுங்க guys. அப்படி ஏன்னா இதான் நல்ல உண்மையாக சொன்னேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஸ்மால் ஜென்ரேட்டர் செஞ்சுக்கோங்க. ஓகே, அப்படி நீங்கள் ஸ்மால் ஜென்ரேட்டர் செய்ய போனீங்கன்னா இந்த பில்டுக்குள்ளே போய் பாருங்கள். சரியா,
இப்ப எனக்கு வந்து இந்த மேல அமர்த்தி பார்த்தீங்கன்னா, வந்து பார்த்தீங்களா, கரண்ட் அண்ட் மேக்ஸிமம் ஜெனரேட் அலோவ்ட் இன் யுவர் டெரிட்டரி வந்து 7 காட்டுது. மேக்ஸிமம் நம்மளால 7 கிராஃப்ட் பண்ண முடியும். ஆனா நீங்க ஸ்மால் பயோமாஸ் அன்லாக் பண்ணக்குள்ள உங்களுக்கு 5 தான் காய்ஸ் மேக்ஸிமம் காட்டும். அப்படி இந்த டிவியேஷன் எனர்ஜி ஜெனரேட்டர அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா மிமிட்டிக்ல உங்களுக்கு 6 தான் காய்ஸ் காட்டும். அப்ப எப்புட்றா எனக்கு 1 கூடி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது சிம்பிள் காய்ஸ். அந்த ட்ரிக்கே நான் இப்ப சொல்றேன். அது அசிட் ஃபார்ம்லயே நான் சொல்லியிருப்பேன். ஓகே. நீங்க மிமிட்டிக்குள்ள போயிட்டு இந்த பார்த்தீங்களா, மஞ்ச கலர்ல இருக்கு. இதுல போய் தட்டி பார்த்தீங்கன்னா காய்ஸ், ஒரு லெவலுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இதில ஓப்பன் ஆகுங்க சரியா. அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க ஜெனரேட்டர் எலக்ட்ரிஷியல் எக்ஸ்பர்ட் இத அன்லாக் பண்ணுங்க காய்ஸ். இத அன்லாக் பண்ணீங்கன்னா, உங்களால ஒரு ஜெனரேட்டர் எக்ஸ்ட்ரா வைக்க முடியும். ஓகே காய்ஸ். இதுல வந்து சாய்ஸ் காட்டுங்க சரியா காய்ஸ். 4 சாய்ஸ் காட்டு. அதுல நீங்க இத சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து 2 வேக்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தருவானுங்க காய்ஸ். ஓகே. இப்ப விளங்கியிருக்குன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு புடிச்சிருந்தா அந்த ஸ்மால் பயோமாஸ் அத கட்டுங்க. அதுக்கு வந்து என்னன்னா காய்ஸ், இப்ப ஸ்பாயில்டு மீட் குடுக்கலாம். இந்த வுட் குடுக்கலாம். அதுக்கு வந்து அப்படிதான் காய்ஸ் குடுக்குறது. இப்ப நீங்க ஏதாச்சும் குடுக்கணும் அது கட்டாயம். இந்த மாரி வுட் அடிச்சு குடுத்தாலே அது என்னது எரிச்சு எரிச்சு குடுக்கும் காய்ஸ். கிட்டத்தட்ட நிலக்கரி மாரி. வித்தியாசமா தான் இருக்கும் அது கொஞ்சம். ஓகே காய்ஸ். இப்ப நம்ம அப்படியே ஜெனரேட்டர்லருந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு எங்க போணும்டா காய்ஸ், அப்புறம் காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து காய்ஸ் வாட்டர் பம்ப் சரியா காய்ஸ். இந்த வாட்டர் பம்ப் தான் முக்கியம். இதுலருந்து தான் காய்ஸ் நம்மளுக்கு க்ரூட் ஆயில் வரப்போகுது. இப்ப நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னு வைங்களேன். இந்த பார்த்தீங்களா? க்ரூட் ஆயில் இப்ப வந்து ஒண்டு போயிட்டு பாருங்க காய்ஸ். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இந்த கீழ ஸ்விட்ச் புரொடக்ஷன் பிளான் இருக்குல்ல. இதுல உங்களுக்கு டேர்ட்டி வாட்டர் தான் காய்ஸ் காட்டும். ஆனா நீங்க டேர்ட்டி வாட்டர் குடுக்காதீங்க. நீங்க பரல்டு க்ரூட் ஆயில் குடுங்க. அதுக்கு நீங்க இந்த கீழ போட்டு பாருங்க காய்ஸ். இந்த பரல்டு க்ரூட் ஆயில் எடுக்கணும்னா, நீங்க ஆயில் ஃபீல்ட் ஏரியால இருக்கணும் காய்ஸ். இப்போ விளங்கியிருக்குன்னு நெனைக்கிறேன். இல்லன்னா காட்டாது கைஸ். இந்த மாரி ப்ரவுன் கலர் நீங்க இடத்துல வைக்கலன்னா உங்களுக்கு காட்டாது. இப்போ விளங்கியிருக்குன்னு நெனைக்கிறேங்க. சரியா? இதுலேருந்து க்ரூட் ஆயில் இப்ப ப்ரொடியூஸ் ஆக போகுது. அப்படியே ப்ரொடியூஸ் ஆகி வந்து இப்ப என்ன நடக்கும்னா, இந்த வாட்டர் டேங்க்குள்ள போகுங்க. சரியா? இந்த வாட்டர் டேங்க்குள்ள போகுங்க. சரியா? இந்த வாட்டர் டேங்க்ல போன அடுத்த செகண்டே இதுக்குள்ள போயிருங்க கைஸ். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் என்கிட்ட இப்ப எவ்வளவு ஃபியூல் இருக்குன்னு. 260 ஃபியூல் இருக்கு கைஸ். மேல பார்த்தீங்கன்னா தெரியும். க்ரூட் ஆயில பார்த்தீங்களா? 426 க்ரூட் ஆயில் கைஸ். இதுதான் கைஸ். நம்ம இத ஏன் இப்ப கட்டுறோம்னு விளங்கியிருக்கும். சரியா? இதுதான் கைஸ் போர்ட்டபிள் மிக்ஸ்டு ஃபியூல நம்மளுக்கு கிராஃப்ட் பண்ணி தருது. இவனுங்க வேற தொல்ல தாங்கலப்பாடே. ஓகே கைஸ். இவனுங்க அப்படிதான் கைஸ். இந்த பேஸ்ல ஒரு மைனஸ நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நம்மட்ட மினிகன் இருக்கு சுட்டு கொன்றும். ஓகே கைஸ். இப்ப நம்ம இது வந்து இத கிராஃப்ட் பண்ணுது கைஸ். சரியா? அந்த க்ரூட் ஆயில வந்து போர்ட்டபிள் இதா மாத்தி தருது கைஸ். அதுதான் இதுற வேலை. உங்களுக்கு புடிச்சிருந்தா நீங்க இத செய்யுங்க கைஸ். அப்படி உங்களுக்கு க்ரூட் ஆயில் மட்டும் தான் தேவன்டா, உண்மைய சொன்னா க்ரூட் ஆயில வந்து இந்த போர்ட்டபிள் மிக்ஸ்டு ஃபியூல கிராஃப்ட் பண்றதுக்கு தான் காய்ஸ். இப்ப விளங்கியிருக்குன்னு நெனைக்கிறேன். அதுக்கு தான். நான் இப்ப சொல்லியிருப்பேனே உங்களுக்கு ஒரு பிரீமியம் பரல்டு ஃபியூல்ன்னு சொல்லி. அது வந்து உண்மையிலே இந்த கேம பொறுத்தவரைக்கும் சரியான ரேர் காய்ஸ். நான் பார்த்த வரைக்கும். ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட்டு இப்ப இந்த இத கலெக்ட் பண்ணிருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதையும் நான் சொல்லிடுறேன் காய்ஸ். இது எவ்வளோ நாள் ஆகும்ண்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 அப்படியெல்லாம் வரும் காய்ஸ். அது நீங்க கிராஃப்ட் பண்ற ஃபாஸ்ட்ட பொறுத்து. அடுத்து வந்து காய்ஸ் இந்த இத பொறுத்து காய்ஸ். நான் இப்ப 1க்கு 2க்கு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பார்த்தீங்களா 2 வயர் அப்படியே வந்து இதுல கனெக்ட் ஆகுது காய்ஸ். அந்த 2 வயர் வந்து அந்த டேங்கோட வந்து இந்த ஃபோர்ஜ்ல கனெக்ட் ஆகுது காய்ஸ். சரியா? நான் ஏன் இத எப்படி வச்சிருக்கேன்னு சொல்றேன் காய்ஸ் பாருங்க. இப்ப நம்ம இத ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிருவோம். இப்ப பாருங்க வித்ட்ரா பண்ணியாச்சு. நம்மட்ட 260 ஃபியூல் இருக்கு. இதுல பாருங்க நான் இந்த பார்த்தீங்களா, இதுல நான் வாட்டர் பம்ப் இத தான் சொன்னேன் நான். இதுவும் நம்மளுக்கு தேவை தான். ஆனா அது என்னத்துக்குன்னு சொல்றேன். இதுக்கு நம்மளுக்கு தேவையில்ல. நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. நம்ம போர்ட்டபிள் மிக்ஸ்டு ஃபியூல கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த வாட்டர் பம்ப் நம்மளுக்கு தேவையில்ல காய்ஸ். இந்த குட்டியா ஒன்று இருக்கு. இது என்ன செய்யும்டா காய்ஸ், கீழே இருக்கிற தண்ணியை மேலே உறிஞ்சி மேலே கொடுக்கும் காய்ஸ். அதுதான் இதுல வேலை. அதனால நான் கிராஃப்ட் பண்ணியிருக்க மாதிரியே கிராஃப்ட் பண்ணுங்க காய்ஸ். அதனால தான் நான் அதை மட்டும் தனியாக மேலே வச்சுருக்கேன். அது என்னத்துக்குன்னு சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க காய்ஸ். சரியா? இந்த க்ரூட் ஆயில் வந்து பாருங்க 855 இருக்கு. அப்படியே ஒர்க்கிங்கில் போய் இதில் போர்ட்டபிள் மிக்ஸ்டு ஃபியூலாக வரும். ஆனால் இதில் காணல பார்த்தீங்களா? இந்த வயர் கைஸ். இந்த வயர் அப்படியே போய் இந்த வாட்டர் பம்பில் போகும் கைஸ். அது அப்படியே மேலே அனுப்பி விட்டுரும் அந்த ஃபியூல. ஓகே கைஸ். இது என்னத்துக்குண்டா பாருங்க கைஸ். இதுதான் கைஸ் ப்ரீமியம் ஃபியூலு. இது வந்து ஒன்று கிராஃப்ட் ஆகிறதுக்கே எனக்கு தெரிஞ்சு 50 நிமிஷம் இல்லைனா 1 மணி நேரம் ஆகும் கைஸ். சரியா? அதுக்கு உங்களுக்கு 50 போர்ட்டபிள் மிக்ஸ்டு ஃபியூல் இருந்தாக்கா கைஸ் இது ஒன்றே ஒன்று நம்மளால் கிராஃப்ட் பண்ண முடியும். அப்போ யோசிச்சு பாருங்க இது எந்த அளவுக்கு ரேராக இருக்குமென்று. நான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இதான் கைஸ் 7ஆவது. இப்போ இந்த 4 இருக்குல்ல, எங்கிட்ட ஏற்கனவே 3 இருக்கு. 4 3 7 கைஸ். சரியா? இப்போ யோசிச்சு பாருங்க சரியான கஷ்டம். 1 மணி நேரம் எடுக்குது. அதே மாதிரி 50 ஃபியூல்ஸ் கேட்கும் கைஸ். 50 போர்ட்டபிள் மிக்ஸ்டு ஃபியூல் இருந்தால் தான் நம்மளால் இந்த ஒரே ஒரு ஃபியூல் கிராஃப்ட் பண்ண முடியும் கைஸ். யோசிச்சு பாருங்க சரியான ஒஸ்ட்டு. நான்
வந்து இதுக்குன்னு தனியா ட்ரிக் போடுறேன் கைஸ். இது வந்து எப்படி ஃபார்ம் பண்றது அன்லிமிட்டடானது நான் ட்ரிக் போடுறேன் கைஸ். சரியா? இது உண்மையிலே இருக்கறதுல வொர்ஸ்ட் கைஸ். நான் ஏன் இத கிராஃப்ட் பண்ணியிருக்கேன்னா, நான் இப்பயே கிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன் கைஸ். ஏன்னா இது எண்ட் கேம்ல தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது நான் பேந்து சொல்றேன் கைஸ். பேந்து வர வீடியோல உங்களுக்கு சொல்றேன் கைஸ். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லா விளங்கப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன் இத பத்தி. அடுத்து இந்த வயர் எப்படி கனெக்ட் பண்றதெல்லாம் சொல்றேங்க. சரியா? வயர்ல மொத்தம் 2 டைப் இருக்கு. சரி, நீங்க இந்த ஓப்பனுக்கு கீழ பார்த்தீங்களா, ஃபெசிலிட்டி செட்டிங் இருக்கு. அதில அட்டாச் வயர் இருக்குங்க கைஸ். இது என்னத்துக்குன்னா, ஜெனரேட்டருக்கு தான் கைஸ் நீங்க வயர் அட்டாச் பண்ணணும். உங்களுக்கு அதில வித்தியாசம் தெரியும். இந்த பாருங்க, நான் இப்ப இந்த வயர காட்டுறேனே, மேல கருப்பா போகுதுல்ல கைஸ். சரியா? மேல கருப்பா, கீழ ப்ளூ கலர்ல. இந்த ப்ளூ கலர் என்னன்னு இப்ப சொல்றேன். அதே மாரி ஃபெசிலிட்டி செட்டிங்குள்ள போட்டீங்கன்னா, கனெக்ட் பைப்ன்னு இருக்கு. இந்த பார்த்தீங்களா, ப்ளூ கலர்ல இப்ப வரும் கைஸ் இது. இது வந்து நாம என்ன செய்யணும்னா, இத தான் கைஸ் இந்த வாட்டர் டேங்க், இந்த ரெஃபைனரி ஃபோர்ஜுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு இதெல்லாம் வேலை செய்ய வைக்கணும்னா, உங்களுக்கு வந்து கைஸ் கன்ஃபார்ம் ஜெனரேட்டர் தேவை. இதுக்கும் இந்த வாட்டர் பம்புக்கும், அந்த குட்டி வாட்டர் பம்புக்கும், இந்த ஃபோர்ஜ், இந்த ரெஃபைனரி ஃபெசிலிட்டி இதுக்கு நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை கைஸ். அதுக்கு தான் நான் இந்த ஜெனரேட்டரை கிராஃப்ட் பண்ண சொன்னேன் கைஸ். இதுக்கு நம்ம இந்த சின்ன செட்டப் தான் பண்ணியிருக்கோம். இந்த ஃபவுண்டேஷனை கொஞ்சம் ஹைட்லாம் கூட்டலாம். அப்போ இதை கொஞ்சம் கூட்டி, இதை கொஞ்சம் குறைச்சி, இதை திருப்பி கூட்டினாங்க. சரியா? அதான் இப்போ இதை மறந்துடாங்க. சரியா? இந்த வாட்டர் பம்ப் இருக்கலோ, இந்த வாட்டர் பம்பை நீங்கள் இதுக்கு கொஞ்சம் மேலே வைக்கணும். நான் வச்சுருக்கதே ஓகே தாங்க, எனக்கு வேலை செஞ்சு கொண்டு தான் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த ரெஃபைனரி ஃபோர்ஜுக்கு மேலே வச்சிங்கன்னா, அப்போ அதாங்க அந்த சின்ன நான் அந்த பாதி வால் கட்டியிருக்கேன். சரியா கைஸ்? அப்போ இதை நீங்கள் மேலே வைக்கணும். இதை நீங்கள் கீழே வச்சிங்கன்னா கைஸ், ஐயே, இதை நீங்கள் கீழே வச்சிங்கன்னா என்னது உங்களுக்கு அந்த ப்ரீமியம் ஃபீல் வராது கைஸ். ஏன்டா அது அந்த வாட்டர் பம்போட வேலைன்னா கீழே இருக்க தனியாக மேலே தான் உறிஞ்சி கொடுக்கும் கைஸ். சரியா? அதான் சொல்கிறேன், கொஞ்சம் கஷ்டம் இது. நானே இதை கிராஃப்ட் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும். பார்க்க சின்னனா இருக்கும், ஆனால் எனக்கு இதே கிராஃப்ட் பண்ணதும் கிட்டத்தட்ட ஒரு நாள் போச்சு கைஸ். சரியா? அப்போ உங்களுக்கு இப்போ விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே எஸ், நான் அந்த வயரை இப்போ காட்டுறேன். சரி, அந்த வயரை வந்து நீங்கள் இதுக்கு மட்டும்தான் கனெக்ட் பண்ண இயலும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான். அந்த பார்த்தீங்களா, வயர் வந்து இப்படி தான் இருக்குது, ப்ளூ கலரில் போய் கொண்டிருக்கா. அட்டாச் வயரை எப்பயுமே நீங்கள் ஜென்ரேட்டருக்கு மட்டும்தான் கைஸ் கனெக்ட் பண்ணணும். உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, ஃபுல் ஃபீலாக நான் சொல்லியிருப்பேன். இது நான் கொஞ்சம் டெக்கரேஷன் வச்சேன் கைஸ். இந்த ப்ளூ கலரில் வர அந்த வேலி மாதிரி. ஓகே, நான் உங்களுக்கு ஃப்ளைட் மூடில் காட்டுறேன். அப்போ தான் இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக விளங்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வயர் நான் இந்த ரெண்டு வாட்டர் பம்பு நான் இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். இதோட மட்டும் அது வந்து இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபெசிலிட்டி, ரெஃபைனரி ஃபெசிலிட்டி அது வந்து இந்த இடத்துக்கு தான் வரும். இதை நான் இதோட கனெக்ட் பண்ணல. ஏன்டா இது நான் என்னத்துக்கு வச்சுருக்கேன் கைஸ், போர்ட்டபிள் ஃபியூல் செய்கிறதுக்கு. இதை வந்து நான் ப்ரீமியம் ஃபியூல் செய்கிறதுக்கு வச்சுருக்கேன். இந்த இவ்வளவுமே ப்ரீமியம் ஃபியூல் தாங்க. சரியா? இது இவ்வளவும் போர்ட்டபிள். அப்போ நான் இந்த இடத்துல வந்து அந்த ஃபியூலை கனெக்ட் பண்ணுவேன், இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் ஃபியூலை கனெக்ட் பண்ணுவோம் கைஸ். அவ்வளோதான், சிம்பிள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த போர்ட்டபிள் ஃபியூலை மட்டும் கிராஃப்ட் பண்ணுங்க கைஸ். அப்போ நீங்கள் இந்த சின்ன விஷயத்தையே செஞ்சிடலாம் கைஸ். இதை மாதிரி நீங்கள் ஏகப்பட்டது கூட செய்யலாம். அப்படி இப்போ விளங்கினாங்க. நான் சின்ன செஞ்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் பேசிக்குக்காக தான் சின்ன செஞ்சுருக்கேன். அதேமாதிரி பிகினஸுக்காக நீங்கள் இப்படி 4, 5, 6, 7 அப்படியெல்லாம் கிராஃப்ட் பண்ணலாம் கைஸ். ஓகே, நான் உங்களுக்கு அந்த ட்ரிக்குன்னு சொல்லியிருப்பேன், எப்படி நம்ம ஜென்ரேட்டர் எக்ஸ்ட்ராவாக ஒன்று கிராஃப்ட் பண்ணுறது. அது உண்மையிலே நல்ல கைஸ். இப்போ விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஃபுல் ஃபீல்டாக சொல்லியிருப்பேன் கைஸ். ஃபுல் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ விளங்கி பிடிச்சிருந்துச்சுன்னா கைஸ், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய். இப்போ இந்த விடைபெறும் சிட்டிஸ் கேமிங் கைஸ். பாய். நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக எல்லாம் வெயிட் பண்ணுங்கள்.